யாரார எங்கெங்க வம்பு கிழத்தீங்களோ இப்ப உங்களுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் காலையில இருந்து திங்கலாம்னு முயற்சி பண்றீங்க, முடியல. இத கொண்டு போய் நாய்க்கு போட்டுட்டுங்களா? அம்பா, போடுறத போடுற, நல்ல நாயா பார்த்து போடுப்பா, அதாவது நன்றியோட இருக்கும். இந்த கம்பவுண்ட் போய் தண்ணியே வைக்க மாட்டானே. தண்ணியா? பினாயில குடி. எந்திரா. டேய் கருங்குரங்கு, இதெல்லாம் ஆஸ்மாக்காரன் டிபிக்காரன் தின்ன பிரெட். நோய் கிருமிகள் 100 இருக்கு. உடம்புலயும் ஒட்டிக்கு. எனக்கு இருக்கிற பசிக்கு எதிர்ப்பு சக்தி 150 இருக்குது. அது சரி, மனுஷனுக்கெல்லாம் அந்த வியாதி எல்லாம் வரும், எருமைக்கு வருமா? அண்ணே, எருமை பேசாதீங்க. பின்ன பண்ணின்னு சொல்லவா? எல்லாம் பேசாதீங்க. பின்ன நாயின்னு சொல்லவா? இவங்க அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. Hello, Dr. Narendran is there? Dr. Arun here. How are you? Fine, doctor. இங்க சீதான்னு ஒரு பேஷண்ட்டுக்கு ஆக்சிடென்ட்ல வாய்ஸ் போயிடுச்சு. நீங்க ஒரு செக்அப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா ஆமா. எப்போ டாக்டர்? நெக்ஸ்ட் வீக். That's good. Monday morning 9 o'clock. Definitely will be there. Thank you, doctor. Good night. சார், யாரு கூட பேசுனீங்க? பெரிய டாக்டர் கிட்ட நம்ம சீதாவுக்கு ஆபரேஷன் பண்றத பத்தி பேசினேன். இதுலயே வைத்தியம் பண்ணுவாங்களா? இது வழியா மருந்து ஊத்துவாங்க. மண்டு. டாக்டர் நரேந்திரன் அட்டன் பண்றதுனால எனக்கு நம்பிக்கை இருக்கு. சீதாவை நிச்சயமா பேச வச்சிடலாம். எல்லாருக்கும் பெரிய டாக்டர் இந்த ஊர் கோயில்ல இருக்காரு. நான் நாளைக்கு சீதாவை கூட்டிட்டு வந்துடுறேன். நாம 3 பேருமா சேர்ந்து அவர்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு காசை மஞ்சள் துணியில முடிஞ்சு மரத்துல கட்டி தொங்க விட்டா போதும். எல்லாத்தையும் அவரே பாத்துக்குவாரு. போலாமா? எனக்காக. நாளைக்கு போலாம். இப்ப டைம் ஆச்சு, நீ புறப்படு. நான் உங்களுக்கு சாப்பாடு போட்டு போறேனே. நானே சாப்பிட்டுக்கிறேன், நீ கிளம்பு. மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடணும். குட் நைட். என்னது? குட் நைட், குட் நைட். நீ எல்லாம் இப்படி இங்கிலீஷ் பேசுவேன்னு தெரிஞ்சுதா வெள்ளக்காரன் அப்பவே போயிட்டான். நீ போயிட்டு வாமா. இதுல என்னென்ன இங்கிலீஷ் ஐட்டம்ஸ் வச்சிருக்காளோ. வாங்க. இதான் நான் சொன்ன இடம். யார் யாருக்கு என்ன வேணும், யார் யாருக்கு வேணுங்கிறத ஒன்னையும் மறந்துடாம சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த முடிச்ச போடுங்க. இந்தாங்க. எல்லாம் தயாரா தான் கொண்டு வந்திருக்க. சாமி கிட்ட வேண்டிக்கும் போது இப்படி குறுக்க பேசக்கூடாது. அவருக்கு மரியாதை கம்மியா போயிடும். கட்டுங்க. 3 முடிச்சு போடுறதுக்கு ட்ரைனிங். என்னது? ட்ரைனிங், ட்ரைனிங். சாமி, சில பேர் பேசினா நல்லா இருக்கும், சில பேர் பேசாம இருந்தா நல்லா இருக்கும். சீதா பேச்சு வரும். சாமி, எனக்கு டாக்டர் தான் புருஷனா வரணும். தொங்கும் தோட்டத்தை பாத்துக்கிட்டு இருக்காரா? கீழே விழாது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தாராய் ஆராய்ச்சி. அப்படின்னா சொன்னா உனக்கு புரியாது. கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்ல. குடிக்காமலே போதை ஏறுறது எப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கம்ப்யூட்டர் மூலையை வச்சுக்கிட்டு நீ இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க. என் தங்கச்சிக்கு உன்ன மாதிரி மாப்பிள்ளைய தேடிக்கிட்டு நான் ஊரெல்லாம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை, வா மாப்பிள்ளை. இன்னைக்கு இவன் தான் மாப்பிள்ளையா? என்ன மச்சான் அது மாப்பிள்ளை அவன் பேசுது? அப்படி எல்லாம் பேசாதம்மா, ரொம்ப ஃபீல் பண்றான். தூங்கிட்டியா? உன் கடமை முடிஞ்சது, அதான் படுத்துட்டேன். அண்ணா இல்லன்னா என்னம்மா, அத்தா நான் இருக்கல. எங்க இரு? என்னம்மா தேடுறீங்க? தொடப்பம். எதுக்கு? ஆர்த்தி எடுக்க வேணாம். தொடப்பா தான ஆராய்ச்சியா? புதுமை பெண்ணம்மா. இது என்ன புதுமை? போக போக பாரு, இன்னைக்கு எவ்வளவு இருக்கு. போடா போடா வெளியில. இன்னொரு தடவை இந்த பக்கம். கொலகொலையா முந்திரிக்கா நரிய நரிய சுத்தி வா கொலையடிச்சா எங்கெல்லாம் கொடுத்துடலாம் கண்டுபிடி. கொலகொலையா முந்திரிக்கா நரிய நரிய சுத்தி வா கொலையடிச்சா எங்கெல்லாம் கொடுத்துடலாம் கண்டுபிடி. கொலகொலையா முந்திரிக்கா நரிய நரிய சுத்தி வா கொலையடிச்சா எங்கெல்லாம் கொடுத்துடலாம் கண்டுபிடி. கொலகொலையா முந்திரிக்கா நரிய நரிய சுத்தி வா.
சார் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. சொல்லாட்டி தப்பா போயிடும். நீங்க நல்ல எண்ணத்தோட தான் பழகிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியுது. ஆனா ஊருக்கு புரியலையே. எல்லாருக்கும் கண்ணு ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனா பார்வை ஒரே மாதிரி இல்லையே. பேச முடியாத என் பொண்ணை பத்தி ஊரே பேசுது, அதோட வாய் அடைக்க என்னால முடியலையே சார். என்னதான் வசதி இருந்தாலும் ஒரு குறையும் இல்லாத பொண்ணை கட்டி கொடுக்கறதே கஷ்டம். இது ஊமை பொண்ணு, நினைச்சு பாருங்க சார். இந்த ஊனத்தோட மட்டும் அவ இருந்தா போதும். பேர்லயும் ஊனம் வந்துடுச்சுன்னா அதை என்னால தாங்க முடியாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. அதுக்கு இவ்வளவு தூரம் நீங்க பேச வேண்டியதில்லை. இன்னொருத்தர் வீட்டுக்கு போற பொண்ணா இருந்தா தானே உங்களுக்கு பிரச்சனை. என் வீட்டுக்கே வந்துட்டேன் சார். ஏதோ இந்த பிரச்சனை வந்ததுனாலதான் இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க. உங்க பொண்ணை பார்த்த நாள்ல இருந்தே என் மனசுல இருக்கிற ஆசைதான். முறைப்படி கேட்கணும்னு நினைச்சிருந்தேன், ஆனா இப்படி ஒரு முறையில்லாத சூழ்நிலையில கேட்க வேண்டியதாயிடுச்சு. உங்களுக்கு சம்மதம் தானே சார்? அட, இன்னும் சார் தானா? மாப்பிள்ள சார், அது பழக்கமாயிடுச்சு சார். எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை, நீங்களே எல்லாமே இருந்து இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். நான் இப்பவே சீதா கிட்ட போய் தயவு செஞ்சு இப்ப இதை பத்தி சீதா கிட்ட நீங்க சொல்ல வேண்டாம். ஏதோ அவ ஊமையா இருக்கிறதுனால பரிதாபப்பட்டு அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவளுக்கு காம்ப்ளெக்ஸ் வந்து வேண்டாம்னு சொன்னாலும் சொல்லிடுவா. முதல்ல ஆபரேஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் சீதா கிட்ட முதல் வார்த்தையா கல்யாண விஷயத்த நானே பேசுறேன். Please ask her to wait outside. I want to talk to you in private. Yes, doctor. Please. டாக்டர், நான் எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்துட்டேன். பட் ஐ எம் சாரி டு சே, அந்த பொண்ணுக்கு மருத்துவ ரீதியா வாய்ஸ் திரும்பறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. After operation. No, no point. It will be a mere waste. நான் இந்த லைன்ல ஸ்பெஷலைஸ் பண்ணதுனால சொல்றேன். You are also a doctor. You will certainly understand. நம்ம திருப்திக்கு பண்ணலாமே ஒழிய அதனால ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. But one thing, Dr. Arun, let it that. Okay, thank you, doctor. God bless you, doctor.